ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின கடிதத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம். 2 வகுப்புகளிலே முதலாவது அதிகாரத்தை நாம் படித்து முடித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சித்தமானால் இந்த 2வது அதிகாரத்தை முடிக்க நாம் முற்படுவோம். 2வது அதிகாரம் ஏறக்குறைய முதலாவது அதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஏற்கனவே அறிமுகத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல பவுலினுடைய அப்போஸ்தல அந்த தகுதியையும் அவருடைய சுவிசேஷத்தையும் கேள்வி கேட்கின்ற அளவிற்கு வருகின்ற யூத கிறிஸ்தவர்கள் அங்கே ஒரு சிலர் கூடி பவுல் உண்மையாகவே அப்போஸ்தலன் அல்ல, மற்ற அப்போஸ்தலர்களைப் போல பவுல் தன்னை அப்போஸ்தலன் என்று கூறிக்கொள்வதற்கு அழைத்துக் கொள்வதற்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர் கூறுகின்ற சுவிசேஷமும் பழுதானது, அது தவறானது என்கின்ற ஒரு போதனையை இந்த யூத கிறிஸ்தவர்கள் போதித்ததனுடைய விளைவாகத்தான் வாழ்த்துதலை கூறிவிட்ட பவுல் மற்ற நிருபங்களிலே எழுதுவது போல அவர்களை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவோ அவருடைய கிறிஸ்தவ குணாதிசயங்களை குறித்து மேன்மை பாராட்டவோ இடம் கொடாதபடி அவர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அந்த சுவிசேஷத்தை விட்டு விலகினதை குறித்து அவர் கூறுவதை தான் போன அதிகாரத்திலே நாம் படித்தோம். இந்த 2வது அதிகாரத்திலே அதே தான் அவர் வற்புறுத்துகிறார். தான் எந்த ஒரு மனிதனிடத்திலுமிருந்து இந்த சுவிசேஷத்தை தான் பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த அப்போஸ்தலனும் தனக்கு எந்த அதிகாரத்தையும் தரவில்லை. தான் நேரடியாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து இந்த சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவரே தன்னை அப்போஸ்தலராக நியமித்திருக்கிறார் என்பதை வலியுறுத்தும்படியாகத்தான் இந்த 2வது அதிகாரத்தையும் அவர் எழுதுகிறார். இந்த 2வது அதிகாரத்தை நாம் 2 பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்ள முடியும். 21 வசனங்கள் அடங்கிய இந்த பகுதியில முதல் 10 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமிலே திரும்பவும் அங்கே செல்வதை குறித்தும் அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அவர் அங்கே விவரிக்கின்றார். 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வரும் பொழுது அங்கே அவர் செய்த மாய்மாலம் அது தவறு என்பதை துணிகரமாக அவர் எடுத்து எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை கடிந்து கொள்கிறார். அதை தொடர்ந்து எவ்விதமாக இந்த சுவிசேஷம் மேன்மை மிகுந்தது, மகத்துவம் நிறைந்தது என்பதை குறித்து அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை முதல் 2 வசனங்களில 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் என்று சொல்லி அந்த 2 வசனங்களில் அவர் எழுதுகிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய விடுதலை இது பவுலினுடைய வாழ்க்கையிலே அவருடைய போதகத்துல அவர் மிக கண்டிப்பாக இருந்த ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய விடுதலை. ஒருவேளை இந்த விடுதலையை முதலாவதாக அந்த எருசலேம் நகரத்திலே நடந்த அந்த எருசலேம் மாமன்றத்துல அதை மிகவும் தெளிவாக அவர் விளக்கி காண்பித்தார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 15வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 2வதாக பேதுருவினிடத்துல தனிப்பட்ட விதத்திலே அவர் சந்தித்த பொழுது இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய விடுதலையை முக்கியத்துவத்தை குறித்து அவர் அதிக கண்டிப்பாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பவுல் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய விடுதலையை குறித்து அவர் அவ்வளவு கண்டிப்பாக இருந்திராவிட்டால் ஆதி திருச்சபையானது ஏதோ ஒரு யூத பிரிவாக அமைந்திருக்க முடியும். முதல் நூற்றாண்டிலே ஏற்பட்ட இந்த திருச்சபையானது யூத மார்க்கத்தோடு சேர்ந்து ஒரு கலவையாக, அதாவது கிருபையும் நியாயப்பிரமாணமும் சேர்ந்த ஒரு கலவை நிறைந்த ஒரு யூத பிரிவாக அந்த திருச்சபை மாறி இருக்க முடியும். அதே நேரத்தில் பவுல் அவ்வளவு கண்டிப்பாக இருந்திராவிட்டால் அவர் அந்த சுவிசேஷமும் கூட அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டு புறஜாதியாரத்திற்கு சென்று சேர முடியாதபடி ஒரு 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 வரம்பிற்குள்ளாக அது சுருங்கி இருக்க முடியும். ஆனால் இந்த 2மே நடைபெறாதபடி பவுல் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த விடுதலையை குறித்து, ஆவிக்குரிய விடுதலை குறித்து
குறித்து அவர் கண்டிப்பாக இருந்ததின் விளைவுதான் இன்று சுவிசேஷம் பல இடங்களிலும் அங்கே கூறப்பட்டு அநேகர் இந்த சுவிசேஷத்திற்கு பங்காளிகளாக மாறினதை நாம் அவருடைய ஊழியத்தின் பாதையில பார்க்க முடியும். ஒருவேளை இந்த கலாத்தியர் 2வது அதிகாரத்திலும் அதை மையமாக கொண்டுதான் அவர் அதை எழுதுகிறார். அவர் 1வது வசனத்துல 14 வருஷம் சென்ற பின்பு என்று சொல்லி அவர் கூறுகிறார். நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்மாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் என்று சொல்லி கூறுகிறார். ஒருவேளை இந்த 14 வருஷம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தமஸ்குவுக்கு சென்ற பாதையில பவுல் சந்தித்தாரே, அந்த நாளிலிருந்து ஒருவேளை 14 வருஷமாக இருக்க முடியும். இல்லை என்றால் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்துல அவர் எருசலேமுக்கு சென்று அங்கு பேதுருவை காணும்படியாக சென்று 15 நாட்கள் தங்கி இருந்தாரே, அதிலிருந்து 14 வருஷமாக கருதப்படும். எதுவாக இருந்தாலும் சரி, அவர் திரும்ப 2வது முறை எருசலேமுக்கு போனார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ திரும்ப அவர் எருசலேமுக்கு செல்வதற்குரிய முக்கியமான ஒரு காரியம், இந்த முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்குமான இந்த பகுதியை நாம் வாசித்து புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டை தரும். அதனுடைய பின்னணியை அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்தை முடித்து பவுலும் பர்னபாவும் கூட சேர்ந்து தங்களுடைய முதல் மிஷனரி பயணத்தை முடித்து திரும்ப வருகிறார்கள். திரும்ப வந்து அங்கே புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டது என்கின்ற அந்த மிகுந்த சந்தோஷமான செய்தியை அங்கே இருக்கின்ற விசுவாசிகளோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கிறார். அதை 14 அதிகாரத்திலே நாம் அந்த கடைசி வசனங்களிலே பார்க்க முடியும். ஆனால் இந்த சந்தோஷம் யூதர்களாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த சந்தோஷம் பெரிதாக விளங்கவில்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள அவருடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைதான் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல, சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்ற சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே கிடைக்கும் இந்த ரட்சிப்பை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதபடி மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு விருத்த சேதனம் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் ரட்சிப்படைய மாட்டீர்கள் என்ற அந்த தவறான அந்த போதகத்தை அங்கே அவர்கள் கூறுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் இதன் அடிப்படையில தான் முதலாவது எருசலேமிலே கூடின அந்த மாமன்றம், ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்கிறோமே, அந்த மாமன்றம் கூடுவதற்கு அடிப்படையான காரணம் இதுவாகத்தான் இருந்தது. அப்படியானால் இந்த சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே, அவருடைய கிருபையினால் மாத்திரமே, நம்முடைய விசுவாசத்தின் மூலம் மாத்திரமே என்கின்ற அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காதபடி இந்த யூத கிறிஸ்தவர்கள் போதித்த போதனையை எதிர்கொள்வதற்காக தான் அந்த எருசலேம் மாமன்றம் கூடிற்று. அந்த கூடுகையின் முடிவிலே நடந்த தீர்மானத்தை சென்ற வகுப்பிலே நாம் படித்தோம். அதாவது ஆண்டவராக இவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. புறஜாதிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளும் நசுக்குண்டு சத்ததற்கும் விலகி இருக்க வேண்டுமே என்று வேறொன்றையும் அவர்கள் மீது சுமத்தக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கட்டளையை அந்த எருசலேம் மாமன்றம் கொடுத்தது. சோ இந்த மாமன்றத்துல புறஜாதியாரை, ஜென்டைல்ஸ் என்று சொல்கிறோமே, அந்த புறஜாதியாரை பிரதிநிதித்துவமாக வந்தவர்கள் பவுலும் பர்னபாவும் தீத்துவுமாக சேர்ந்து அங்கே எருசலேமுக்கு வந்ததை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இந்த மாமன்றத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். பவுலை குறித்து நமக்கு தெரியும். ஆனால் இந்த பர்னபாவும் தீத்துவும் யார்? பர்னபா என்று சொல்லும் பொழுது அவரை முதலாவது நாம் அவரை குறித்து நாம் படிப்பது அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 36 37 வரைக்குமான வசனங்கள். அப்போஸ்தலர் 4 36 37 வரைக்கும் வசனங்கள். அந்த வசனத்துல அவர் சீப்ரு தீவை சேர்ந்தவர் என்றும் அவர் ஒரு லேவியன் என்றும் நாம் வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவருடைய மறுபெயர் யோசே என்பது. ஆனால் அப்போஸ்தலர்கள் அவருக்கு இட்ட பெயர் பர்னபா என்பதற்கு ஆறுதலின் மகன் என்கின்ற அர்த்தம் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம்.
அது மாத்திரமல்ல, இந்த பர்னபாவுடைய பெருந்தன்மையை குறித்து ஜெனராசிட்டி ஆஃப் பர்னபாஸ் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் அந்த ஆதி திருச்சபையில செய்த மற்ற விசுவாசிகளைப் போல தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே சமர்ப்பித்தார் என்று சொல்லி அவருடைய அந்த பெருந்தன்மையை குறித்தும் அவருடைய தியாகத்தை குறித்தும் ஊழியத்தின் மீது அவர் இருந்த அந்த வாஞ்சை குறித்தும் அங்கே நாம் வாசிக்கின்றோம். அதே நேரத்தில் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தின் 27வது வசனத்துல பர்னபா தான் பவுலை மற்ற அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்தினவர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பர்னபாவை குறித்து மிக அழகான ஒரு சான்றிதழை தருகிறார். 11வது அதிகாரத்துல 24வது வசனம், 11வது அதிகாரத்தின் 24வது வசனத்துல அவர் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன் என்று சொல்லி அழகான ஒரு சான்றிதழ். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நற்பண்புகள் காணப்பட வேண்டும். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கூறுகின்ற விதத்துல நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ வேண்டுவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு. அதே நேரத்தில் அது அவருடைய கடமை. நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நல்லவர். ஆகவே இந்த தேவனை என்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில அந்த நற்பண்புகள் காணப்பட வேண்டும். நல்லவர்களாக வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவர்களாக, மற்றவருடைய நன்மையை விரும்புகிறவர்களாக, மற்றவருடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் நாம் தடையாக இல்லாதபடி அவருடைய வளர்ச்சியை விரும்புகிறவர்களாக, நல்ல குணம் படைத்தவர்களாக, நற்பண்புகள் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது சத்திய வசனமாகி அந்த சுவிசேஷத்தின் அந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டோமே, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை, கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, முழுவதுமாக அவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதே நேரத்தில் விசுவாசம் அவசியம். ஆண்டவரை விசுவாசத்தினாலே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், நல்லது. ஆனால் இந்த விசுவாசம் தொடர்ந்து பெருக வேண்டும், வளர வேண்டும். விசுவாசத்திலே வளர்ச்சியிலே என்று சொன்னால், இல்லை என்றால் அந்த விசுவாசம் நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படவில்லை என்று சொன்னால் அந்த விசுவாசத்தினாலே எந்த பயனும் கிடையாது. ஆகவே இந்த பர்னபாவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கூறின அந்த காரியங்கள், நல்லவன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், விசுவாசத்துல அவன் நிறைந்தவன் என்கின்ற அந்த பண்புகள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதே நேரத்துல இந்த பர்னபா ஒரு நம்பத்தகுந்த மனிதனாக காணப்பட்டான். எவ்விதமாக இதை கூறுகிறேன்? அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல 19 26 வரைக்குமான வசனங்கள், அப்போஸ்தலர் 11 19 26 வரைக்குமான வசனங்களில அவரை சீரியா அந்தியோகியாவுக்கு அங்கே அப்போஸ்தலர்கள் அனுப்புகிறார்கள். எதற்காக அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், அங்கே என்ன நடக்கிறது, அந்த அந்தியோகியால என்ன எவ்விதமாக விசுவாசிகள் காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பர்னபாவை தெரிந்து கொள்கிறார்கள். அப்படியானால் இந்த பர்னபா ஒரு நம்பத்தகுந்த மனிதன். அவன் தருகின்ற செய்தியை நாம் நம்ப முடியும் என்கின்ற அந்த நம்பகத்தன்மை பர்னபாவுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, தர்சு பட்டணத்துல பவுலை தேடி சென்றவன் இந்த பர்னபா. 19வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19:25 தர்சு பட்டணத்துல பவுலை தேடி இந்த பர்னபா செல்வதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல பவுலோடு கூட சேர்ந்து முதல் மிஷனரி பயணத்துல அவரோடு கூட பயணிக்க, அவரோடு கூட ஊழியம் செய்ய பர்னபா தன்னை அர்ப்பணித்திருந்தார் என்பதை 13வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 14வது அதிகாரத்தின் 28வது வரைக்குமான வசனங்களிலே பார்க்கிறோம். ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்துல பவுலோடு கூட இணைந்து பவுலுடைய உடன் ஊழியனாக இருந்த ஒரு மனிதன் இந்த பர்னபா. ஆனா அதே நேரத்துல இந்த பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு சண்டை வந்ததை குறித்து 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 36 40 வரைக்குமான வசனங்களிலே பவுல் கூறுகிறார், நாம் சென்று சந்தித்த அநேக திருச்சபைகள், இல்லை என்றால் ஸ்தாபித்த திருச்சபைகளில விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களை போய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மார்க்குவை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி பர்னபா கூறுகிறார். ஆனால் பவுல் அதை எதிர்க்கின்றார். பர்னபா மார்க்கை நாம் கூட்டிக் கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லி அங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு வாக்குவாதம் வருகிறது. அது கடும் கோபமாக மாறுகிறது.
ஆச்சரியமாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட நிலைமைகள் வர வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக அவர்களுக்குள்ளாக கடும் கோபம் ஏற்பட்டபடினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பிரிந்தது ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒரு முடிவாக அமையவில்லை. தொடர்ந்து அந்த ஊழியம் விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்துல யாரை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி இவர்களுக்குள்ளாக கடும் கோபம் வந்து இவர்கள் பிரிந்தார்களோ அதே மார்க்குவை குறித்து பவுல் தன்னுடைய கடிதத்தின் பின்பகுதிகளில அந்த மார்க்கு தனக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான் என்பதையும் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். சரி, பர்னபா இவ்விதமாக பர்னபாவை குறித்து அறிந்தோம் என்று சொன்னால், தீத்து யார்? பர்னபா யூதன், விருத்த சேதனத்தை பெற்ற மனிதன், மோசே நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்தவன், ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட மனிதன் பர்னபா. தீத்து யார்? அவர் ஒரு புறஜாதியார். அவர் யூதன் அல்ல, மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாத மனிதன், விருத்த சேதனம் செய்யப்படாத மனிதன், அவர் ஒரு கிரேக்கன். இந்த கிரேக்க மனிதன் ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார். அப்படியானால் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுவதற்கு இந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்தான். ஒருவேளை அந்த எருசலேம் மாமன்றத்துல இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனுடைய முக்கியத்துவமும் விருத்த சேதனத்தின் முக்கியத்துவமும் அவசியம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு இந்த மனிதன் ஒரு சாட்சியாக காணப்பட்டார். தீத்து எந்த விதத்திலும் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாத மனிதன், ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை இந்த மனிதனை சந்தித்து இந்த மனிதனை மீண்டுமாக பிறக்கும்படியாக மறுபடியும் பிறக்கின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக வர முடியும் என்பதற்கான ஒரு சாட்சியாக இந்த மனிதனை பவுல் அழைத்து சென்றதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல பவுலினுடைய அந்த விரிவான மனதையும் நாம் இந்த இடத்துல கண்டுகொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல பர்னபா ஒரு யூத மனிதன், தீத்து ஒரு புறஜாதியான். ஆனால் இந்த இரண்டு பேரையும் இணைத்து எந்த வித்தியாசமும் இல்லாதபடி ஒரே பிதாவாகிய தேவன், ஒரே குமாரனாகிய கர்த்தர், அவர் மூலமான ரட்சிப்பு, ஆகவே இவர்கள் வேறுபாடு இல்லாதபடி இருவரையும் சேர்த்து இணைத்து தன்னுடைய ஊழிய பாதையில முன்னேறி சென்ற ஒரு மனிதன் இந்த பவுல். அப்படியானால் ஒருவேளை நம்முடைய ஊழிய பாதையிலும் வேற்றுமைகளுக்கு இடமளிக்காதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட இணைந்து செயலாற்றுவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்றோம். அப்படியானால் இந்த 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 பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது? இந்த டாக்டரின் ஆஃப் சால்வேஷன், இந்த ரட்சிப்பினுடைய சித்தாந்தத்தை குறித்து பவுல் கூறும் பொழுது, நியாயப்பிரமாணமும் மோசேனுடைய அந்த நியாயப்பிரமாணமும் இல்லை என்றால் விருத்த சேதனம், இவைகள் ரட்சிப்பிற்கு முக்கியமானவைகள் அல்ல என்பதை அவர் அந்த இடத்துல தெளிவாக விளக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். யாருக்கு விவரித்து காண்பித்தார்? அடுத்த பகுதியில, ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஒருவேளை பவுல் இந்த இடத்துல மிகவும் ஞானத்தோடு செயலாற்றுவதை நாம் பார்க்கிறோம். எருசலேமுக்கு செல்கின்றார். அங்கே இருக்கின்ற எல்லார் மத்தியிலும் தன்னுடைய சுவிசேஷத்தினுடைய அந்த சித்தாந்தத்தை அவர் கூற விரும்பவில்லை. மாறாக தனிப்பட்ட ஒரு சிலருக்கு. அப்படியானால் இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது 8வது வசனத்துல யாக்கோபும் கேபாவும் யோவானும், யாக்கோபு, பேதுரு, யோவான், இந்த 3 நபர்களுக்கு மட்டுமே முதலாவதாக பவுல் இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த மகத்துவத்தை கூறுகின்றார். காரணம், அவர் ஞானம் உள்ளவராக இருந்தார். இந்த ஞானம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவரால் பவுல் நிரப்பப்பட்டதினாலே இந்த ஞானத்தை அந்த மனிதன் பெற்றிருந்தார். இதை நான் எவ்விதமாக கூறுகிறேன்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 11வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்த மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தீர்க்கதரிசி கூறுகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கூறும்பொழுது என்ன கூறுகிறார்? ஞானத்தையும் உணர்வையும் அருள்கின்ற ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளுகின்ற ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியானவர். இவ்விதமாக நாம் ஆவியானவரை புரிந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது
அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேறு பலவிதமான செயல்களிலே அவரை நாம் காண்கிறோமே தவிர, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்களை அநேக நேரங்களிலே நாம் புரிந்து கொள்வதில்லை. அவர் எப்படிப்பட்டவர்? ஞானத்தையும் உணர்வையும் தருகிற ஆவியானவர். விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மிக அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. பலவிதமான போதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானமும் உணர்வும் அவசியம். அதே நேரத்துல ஆலோசனையும் பலனும், கவுன்சில் அண்ட் மைட், அவருடைய ஆலோசனை அவசியம், அவருடைய பலன் அவசியம். அதே நேரத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதே நேரத்துல அந்த அறிவு அவசியம். இந்த அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பயத்தையும் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கேள்வி என்ன? இவ்விதமாக நான் எனக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நான் அறிந்திருக்கிறேனா என்பதுதான் கேள்வி. இதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். இந்த அறிவும் ஞானமும் ஆலோசனையும் பலனும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஒரு மனிதனுடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவசியம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதர் பரிசுத்த ஆவியானவரால் தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் அதை பெற்றிருந்த நிமித்தமாகத்தான் தனிப்பட்ட ஒரு சிலரிடத்துல அதை குறித்து கூறினார். எல்லாரிடத்திலும் அதை குறித்து விளக்கி சொல்லாதபடி ஒரு சிலரிடத்துல சென்று அப்போஸ்தலராகிய இந்த 3 நபர்களிடத்துல அவர் கூறுகிறார். காரணம் உண்டு. ஏன் என்று தெரியுமா? ஒருவேளை இவ்விதமாக பொது இடத்துல அவர் இதை குறித்து கூறியிருப்பார், ஆனால் அவருடைய சுவிசேஷம் களங்கம் அடைந்திருக்கும், ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். ஏனென்றால் ஆகவேதான் அவர் கூறுகிறார், நான் ஓடினதும் வீணாய் போய்விடாதபடி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கின்ற ரட்சிப்பின் அந்த சுவிசேஷத்தின் மகத்துவம் ஒருவேளை தங்களுடைய மனதில நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் விருத்த சேதனத்தும் கூட சேர்த்துதான் ரட்சிப்பு என்ற போதனையை போதிக்கின்றவர்கள் மத்தியில கூறியிருந்தால் ஒரு பெரிய எதிர்ப்பாலை வந்திருக்கும். ஆனா அதை தவிர்க்கும்படியாக இந்த 3 பேரிடத்துல இதை குறித்து விளக்கி காண்பிக்கின்றார். எவ்விதமாக தேவன் பவுலை சந்தித்தார் என்பதையும், எவ்விதமாக தேவன் பவுலுக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்தார் என்பதையும், எவ்விதமாக தேவன் அவரை அப்போஸ்தலனாக நியமித்தார் என்பதையும் மிக தெளிவாக அவர்களோடு கூட விளக்கினதுடைய விளைவு பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். இது பவுல் தேவனால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்றும், பவுல் தேவனுடைய கரத்திலிருந்து இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார் என்பதையும் தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டதினால அந்த எருசலேம் மாமன்றத்துல அந்த தீர்மானத்தை எடுப்பது சுலபமாக இருந்தது. ஏனென்றால் இவர்கள் தூண்களாக கருதப்பட்டவர்கள். 8வது வசனத்துல அப்படித்தான் வாசிக்கிறோம். அவர்கள் தூண்களாக கருதப்பட்டார்கள். அப்படியானால் இந்த தூண்களாக கருதப்பட்டவர்கள் once they were convinced about Paul's call and his apostleship and his gospel, they were able to convince the rest of the people. அதுதான் அவருடைய அர்த்தம். ஆக வீணாக ஓடுகிறது வீணாய் போய்விடாதபடி, அவர் ஓடினதும் வீணாய் போய்விடாதபடி எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு அவர் தனிமையாக அதை அறிவித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 to 5 வரைக்குமான அடுத்த பிரிவில அந்த சுவிசேஷத்தை தவறான போதனையை போதிக்கின்றவர்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷத்தை உயர்த்தி காண்பிப்பதை குறித்து அங்கே எழுதுகிறார். என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்குண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரன் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்று சொல்லி அவர் கூறுகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தீத்து கிரேக்கன் என்று ஏற்கனவே பார்த்தோம், அவர் விருத்த சேதனம் பண்ணாதவர் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு அவர் ரட்சிப்படைந்தார். ஆனால் அவரை இந்த ஊழியத்திலே இணைத்து அவரோடு கூட பயணிப்பதில் கட்டாயப்படுத்தப்படவில்லை. நீ விருத்த சேதனம் செய்தால்தான் என்னோடு கூட நீ ஊழியம் செய்ய முடியும் என்கின்ற அந்த யூத மார்க்கத்தில் இருந்த யூதனாக இருந்த பவுலும் பர்னபாவும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை. அப்போ இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அன்று இந்த யூத மார்க்கத்தில் அமைந்த கிறிஸ்தவர்கள் கிருபையினாலே கிடைக்கின்ற ரட்சிப்பு மாத்திரம் ரட்சிப்பல்ல, அதோடு கூட ஒன்றை இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிரைஸ்ட் பிளஸ் கிறிஸ்து, அவரோடு கூட ஏதோ ஒன்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற தவறான போதனை. ஒருவேளை இன்றைக்கும் அப்படிப்பட்ட போதனைகள் உண்டு.
இன்றைக்கும் அதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன போதனை? ஒருவேளை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிப்படைந்தேன் என்று கூறுவதை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதோடு கூட அவர்கள் கூறுவது, இதோடு கூட நற்கிரியைகள் காணப்பட வேண்டும், இல்லையென்றால் இதோடு கூட நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் இதோடு கூட நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் இதோடு கூட நீங்கள் அந்நிய பாஷை பேச வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரட்சிப்படைவீர்கள் என்கின்ற அந்த தவறான போதனை இனம் கண்டுகொள்ள வேண்டும். பவுல் இதை குறித்து மிக தெளிவாக முதல் நூற்றாண்டிலேயே எழுதினார். இன்று நம்முடைய கிறிஸ்தவ பயணத்துல இவ்விதமான போதனைகள் அதிகமாக வருவதை நாம் பார்க்கிறோம். வெறுமனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிப்படைந்தேன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ரட்சிப்பு பூரண ரட்சிப்பு அல்ல என்று சொல்லி, அந்த பூரண சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து கூட்டல் இன்னொன்று என்று போதிக்கின்ற போதனைகள் உண்டு. ஆகவே நாம் அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்விதமான போதனையினால ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படி அவருக்கு முற்றிலுமாய் நாம் அர்ப்பணிக்க தவறி விடுவோமே ஆனால், இப்படிப்பட்ட போதனைகளினாலே ஒருவேளை நாம் அலைகழிக்கப்படுவோம். நெறிந்த நாணலை போல அங்கும் இங்குமாக ஒருவேளை நம்முடைய விசுவாசத்துல நாம் அலைந்து திரிய முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார், என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கின்ற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லுவோமே ஆனால், இப்படிப்பட்ட போதனைகளினால சுலபமாக நாம் வழிவிலகி போய்விட முடியும். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற போதனை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது முடிவான ஒரு போதனை. அதுல எந்த விதம் கழித்தலும் கிடையாது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி மிக தெளிவாக எபேசியர் 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல பவுல் கூறுகிறார். அப்படியானால் இந்த போதனைக்கு விரோதமாக வருகின்ற போதனைகளை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த இந்த யூத மார்க்க அமைந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த சுயாதீனத்தை உளவு பார்க்கும்படி அவர்கள் பக்க வழியாய் நுழைகிறார்கள். என்ன அர்த்தம்? தீத்துவானவரை எப்படியாகிலும் அவர் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும், அவர் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அவர் இந்த ஊழியத்தில செல்ல முடியும் என்கின்ற விதத்துல அவரை கட்டாயப்படுத்தும்படியாக, அவரை உளவு பார்க்கும்படியாக, அதை ஒருவேளை ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் எவ்வளவு கீழ்த்தரமாக அவர்கள் செயலாற்றி இருப்பார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். உளவு பார்த்து இந்த சுயாதீனத்தை, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த லிபர்ட்டி, த ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆவிக்குரிய சுயாதீனத்தை உளவு பார்க்கும்படி இவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். அப்படியானால் பவுல் எந்த விதத்திலும் மற்றவர்களாலே அவருடைய செல்வாக்கு அவருடைய வாழ்க்கையில செலுத்த முடியாதபடி கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்திருந்த ஒரு மனிதனாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் அநேகர் என்ன செய்யறாங்க? அந்த சுவிசேஷத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அது ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏற்றபடி இந்த சுவிசேஷத்தை மாற்ற வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சுவிசேஷம் மாறாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் சிலுவையிலே அவர் செய்து முடித்த அந்த பணி நிரந்தரமானது. அது யாராலுமே மாற்ற முடியாது. ஒருவேளை அது முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த 21வது நூற்றாண்டு வரைக்கும் அது போதுமானது. அதுல எதையுமே நாம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த தலைமுறைக்கு ஏற்றபடி நான் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதை மாற்றுவோமே ஆனால் தோல்வி அடைந்து விடுவோம். அது உண்மையான ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த முடியாது. அதே நேரத்துல மிகவும் துரதிர்ஷ்டவசமாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வேதாகமும் கூட இன்று பல விதங்களிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. அதை நான் அதிகமாக குறை கூற நான் விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்துல அதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். அநேக நேரத்துல கான்டெம்பரரி என்று சொல்லி இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றபடி நான் அதை மொழிபெயர்க்கிறோம் என்று சொல்லி அதை மொழிபெயர்க்கும் பொழுது அநேக நேரங்களில் அதுல தவறுகள் நடைபெற்று விடுகிறது. முக்கியமானவைகளை அவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள். ஒரு சில முக்கியமான வசனங்கள் கூட அந்த மொழிபெயர்ப்பில் இடம்பெறுவதில்லை. ஆகவே இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தந்த வசனம் அது ஜீவன் உள்ளதும்
என்றென்றைக்கும் நிற்கிறதுமான தேவனுடைய வசனம். அதுல எந்த எந்த தலைமுறைக்கும் அது போதுமானது. அதை நாம் திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய வார்த்தையின்படி நாம் பிரசங்கித்தால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஆனால் இந்த இடத்துல பவுல் அவர்களுக்கு நான் இணங்கவில்லை என்று சொல்லும் பொழுது என்ன அவர் கூறுகிறார்? மனிதனுடைய அப்ரூவல், அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பத்திற்கு பவுல் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. அதே நேரத்துல பவுலுக்கு வந்த அழைப்பு அது தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பு, மனிதனுடைய அழைப்பு அல்ல. மனிதனுடைய எந்த விதத்திலும் மனிதனுடைய உதவியையும் அவனுடைய ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளுதலையும் பவுல் விரும்பவில்லை. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி வர வேண்டும், அவர் என்னை அழைத்தவர், ஆகவே அவருக்கு உண்மையுள்ளவனாக வாழ வேண்டும் என்கின்ற விதத்துல அவர் வாழ்ந்து வந்தார். அதே நேரத்துல அநேக நேரங்களில தலைவருடைய அங்கீகாரத்தை விரும்புகின்ற விதத்துல இன்று கிறிஸ்தவம் போய்விட ஆரம்பித்து விட்டது. ஒரு தலைவனை நமக்காக ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த தலைவன் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தலைவனுடைய அங்கீகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த தலைவனுக்கு விரோதமாக நான் ஒன்றுமே பேச முடியாது. அவர் என்ன தவறுதலான போதனை தந்தாலும் சரி, அந்த தலைவனுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். தவறி விடுகிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் அவருடைய வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் கொடுக்க நான் தவறும் பொழுது, ஒருவேளை பவுல் இந்த இடத்துல எழுதுவது போல நான் ஒரு காலத்திலும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஒரு நாழிகையாகலும், அருமையான வார்த்தை, ஒரு நாழிகையாகலும், ஒரு செகண்ட் போலும் நான் அவர்களுக்கு இணங்கவில்லை என்று சொல்லி கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல மிக முக்கியமான ஒரு காரியம், என்னுடைய சொந்த எண்ணங்களையோ என்னுடைய சொந்த சட்டத்திட்டங்களையோ சுவிசேஷத்தோடு கூட நான் இணைக்கவே முடியாது. சுவிசேஷத்தோடு கூட இணைக்கவே முடியாது. அதை நான் கலப்பு செய்ய முடியாது. அது சுவிசேஷம் தூய்மையானது. ஆகவே பவுல் இந்த யூத மார்க்க அமைந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த போதனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி அந்த சுவிசேஷத்தின் மகத்துவத்தை அவர் அங்கே கடைபிடித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தில் கூறுகிறார், அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களா இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனிதனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த இடத்துல அவர் கூறுவது என்ன? அந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் கூறினார்கள், பவுலை நீங்கள் பின்பற்றக்கூடாது, பவுலனுடைய போதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏனென்றால் அவன் அப்போஸ்தலன் அல்ல என்ற அவர் போதிக்கின்ற அந்த சுவிசேஷமும் குறைவுள்ளது என்கின்ற அந்த போதனையை அவர்கள் போதித்ததை இங்கே அவர் எதிர்க்கின்றார். எப்படி? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் விருத்த சேதனம் அடைந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார். விருத்த சேதனம் இல்லாதபடி மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர் ரட்சிக்கின்றார் என்பதை அவர் அங்கே விளக்குகிறார். தேவனிடத்தில் எந்த விதமான பட்சபாதமும் இல்லை என்பதை பவுல் தெளிவாக அவர் கூறுகிறார். ஏனென்றால் கடவுள்தான் ஒரு மனிதனை ரட்சிக்கின்றார், கடவுள்தான் ஒரு மனிதனை ஊழியத்திற்கென்று அழைக்கின்றார். ஆகவே பட்சபாதமற்றவர், அவன் கிரேக்கன் ஆனாலும் சரி, யூதன் ஆனாலும் சரி, விருத்த சேதனம் உள்ளவனானாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தாலும் சரி, என்று ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்பதை விசுவாசிக்கிறானோ, அந்த க்ஷணமே அந்த மனிதன் கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனிடத்துல எந்த விதமான பட்சபாதமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரே சுவிசேஷத்தினால் தான் ரட்சிக்கப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒரே கர்த்தரால் தான் அழைக்கப்படுகிறான். அங்கே வித்தியாசம் கிடையாது. வேறுபட்ட கர்த்தரோ இல்லை என்றால் வேறுபட்ட சுவிசேஷமோ ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. ஒரே சுவிசேஷம், ஒரே கர்த்தர். இந்த சுவிசேஷத்தினாலே தான் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். கர்த்தர் அந்த மனிதனை அழைக்கிறார் என்பதை பவுல் இந்த 6வது வசனத்திலே கூறுகிறார். 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்குமான அந்த பகுதிகளில அழகான ஒரு சத்தியத்தை பவுல் கூறுகிறார். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாகும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு
எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். ஆங்கிலத்துல 7வது வசனம் ஆன் த கான்ட்ரரி என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. தமிழில் அது அதுவும் அல்லாமல் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அதற்கு மாறாக முன்னே இருக்கின்ற வசனங்களில யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் பவுல் அப்போஸ்தலன் அல்ல, அவனுடைய போதகம் தவறானது என்று போதித்த அந்த சூழ்நிலையில அதற்கு மாறாக இந்த தூண்கள் என எனப்பட்ட பவுலும் பர்னபாவும் மன்னிக்கவும் பேதுருவும் யோவானு யாக்கோவும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பவுல் இங்கே விவரிக்கின்றார். அங்கே என்ன செய்யப்பட்ட காரியம் என்ன? அங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு அக்ரிமெண்ட் அண்ட் யூனிட்டி வாஸ் தேர். அவர்களுக்குள்ளாக ஒரு ஒருமைப்பாட்டு காணப்பட்டது, அவர்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் காணப்பட்டது. அந்த ஒரே சுவிசேஷம் யூதர்களுக்கும் யூதர் அல்லாத புறஜாதியாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றும், அவர்களுடைய ஏரியா ஆஃப் மினிஸ்ட்ரி, அந்த ஊழியத்தினுடைய அந்த பகுதிகள் மட்டும் வித்தியாசம் அடையும் என்பதையும் அங்கே விளக்கப்படுகிறது. எப்படி? பேதுருவுக்கு யூதர்களுக்கு மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் பேதுருவுக்கு அவர் அங்கே அவரை தெரிந்து கொண்டார். அதே நேரத்துல பவுலை தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கே தமஸ்குவில அவர் அனனியா சென்று அவருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கூறுகிற காரியம், இவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்படியானால் பேதுரு யூதர்களுக்கு என்று சொன்னால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது பவுலினுடைய தெரிந்து கொள்ள தேவன் பவுலை தெரிந்து கொண்டார் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த 3 பேரும் அதை நன்றாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு வலது கை கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். வலது கை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இட் இஸ் டு கன்ஃபார்ம் தி அக்ரிமெண்ட். ஒருவேளை அவர்கள் இணைந்து ஒரு இணக்கத்திற்கு வந்து விட்டார்கள், ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள், ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் அங்கே வலது கை கொடுக்கிறார்கள். அப்படியானால் இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கும் ஒரே சுவிசேஷம், புறஜாதிகளுக்கும் ஒரே சுவிசேஷம். அதே நேரத்துல பவுல் புறஜாதிகளுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவார் என்பதல்ல, யூதர்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். எப்படி? ரோமர் 9வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த ஜனங்கள் யூத ஜனங்களுக்காக அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பதில் அவருக்கு இருந்த அந்த கரிசனையை அவர் அங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல பவுல் எங்கெல்லாம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் முதலாவது அங்கே காணப்படுகின்ற யூத ஜப ஆலயத்திற்கு அவர் செல்லுவது வழக்கம். அந்த ஜப ஆலயத்துல சென்று அங்கிருந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பது வழக்கம். அப்படியானால் பவுல் தான் புறஜாதிகளுடைய சுவிசேஷகன் என்று தேவனால் நியமிக்கப்பட்டதினால யூதர்களை விலக்கி வைத்து தன்னுடைய ஊழியத்தை செய்யவில்லை. அதே நேரத்துல பேதுருவும் தான் யூதர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்றிருந்த பொழுதும் புறஜாதிகளை அவர் புறம்பே தள்ளவில்லை. கொர்நேலியுடைய வீட்டுல அவர் சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவனால் அந்த பேதுரு அனுப்பப்பட்டார். சமாரியாவிலும் அவ்விதமாக தான் பேதுரு புறஜாதிகள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்படியானால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சுவிசேஷம் ஒன்று, அது மாறாதது. அழைத்தவர் ஒரே தேவன். அது யார் யார் எங்கெங்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பின்படி அவர்கள் அவரவர் இடத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். மற்றவருடைய எல்லைக்குள்ளாக சென்று அதை குழப்புவது ஒரு சுவிசேஷகனுடைய வேலையாக இருக்க முடியாது. வேறொரு மனிதன் ஏற்கனவே செய்கின்ற பணித்தளத்துல நானும் சென்று அங்கு எனக்காக ஆடுகளை நான் திருடி கொண்டு வருவது ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியமாக இருக்க முடியாது. தேவன் எதற்காக என்னை முன்குறித்திருக்கிறாரோ, எதற்காக என்னை அழைத்திருக்கிறாரோ அதற்கு நான் உடந்தையாக இருக்க வேண்டும். அதற்கு நான் உடன்பட்டிருக்க வேண்டும். இவ்விதமாக அந்த 10வது வசனம் வரைக்குமாக பவுல் மிக தெளிவாக அந்த எருசலேம் நகரத்துல நடைபெற்ற அந்த காரியத்தையும் அதிலே தொடர்ந்து இந்த யூத மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்த தவறான போதனையை முறியடிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே, கிருபையினால் மாத்திரமே, விசுவாசத்தின் மூலம் மாத்திரமே ரட்சிப்பு என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இந்த 10 வசனங்களில நடைபெற்ற நிகழ்வை அவர் எழுதுகிறார். தொடர்ந்து 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது
அங்கே அந்தியோகியாவுக்கு பேதுரு திரும்பி செல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். சிரியா அந்தியோகியாவுக்கு அவர் செல்கிறார். எதற்காக அவர் சென்றார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை பவுலும் பர்னபாவும் அவரை அழைத்தாரா, அந்த அழைப்பின் அடிப்படையில் அவர் அங்கே சென்றாரா சொல்லி தெரியாது. இல்லை என்றால் பேதுரு தானாகவே அந்த சீரியா அந்தியோகியாவுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளை குறித்து, அங்கு இருக்கக்கூடிய சபைகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சென்றாரா என்று சொல்லி நமக்கு தெரியாது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, பேதுரு அந்தியோவுக்கு செல்கிறார். அங்கே செல்லும் பொழுது நடந்த ஒரு நிகழ்வு என்ன? பொதுவாக இந்த அந்தியோகியா சபை என்பது வேத வல்லுநர்கள் கூறுகின்ற ஒரு காரியம், அது முதல் புறஜாதிகாருடைய சபை என்று சொல்லி கூறுகிறார்கள். முதலாவதாக நிறுவப்பட்ட புறஜாதிகளையும் யூதர்களையும் உள்ளடக்கிய ஒரு திருச்சபை என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், இவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவார்களாம். ஆனா பொதுவாக யூதர்கள் புறஜாதியாரோடு கூட அவர்கள் கலவ மாட்டார்கள். அவர்களுடைய உணவை அவர்கள் பங்கிட மாட்டார்கள். ஏனென்றால் புறஜாதியாரை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே தங்களை அவர்களிடத்திலிருந்து பிரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு யூதர்களுக்கு உண்டு. கிறிஸ்தவர்களுக்கும் அந்த பண்பு அந்த நாட்களில இருந்தது. ஆகவே என்ன நடந்தது? இவர்கள் அந்த அந்த பேதுரு அந்த இடத்துல சென்ற பொழுது எப்படி எனில் 12வது வசனத்துல, யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாரோட சாப்பிட்டான். அவர்கள் வந்த பொழுதோ விருத்த சேதனம் உள்ளவருக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பேதுருவும் மற்ற யூதர்களும் பர்னபாவும் செய்த மாய்மாலத்தை பவுல் வெளிப்படையாக அங்கே கண்டித்து உணர்த்துகிறார். 11வது வசனத்துல அதான் சொல்றாரு, அவர் மேல் குற்றம் சுமத்தினால நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். பயப்படுகிற ஒரு மனிதன் அல்ல பவுல். தவறு என்று கூறுகின்ற ஒரு மனிதன். அதோடு கூட ஒத்து போகிற ஒரு மனிதன் அல்ல. உலகத்தோடு கூட ஒத்து போகிற போக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் அல்ல. எந்த விதத்திலும் உலகத்தினுடைய அந்த தாக்குதலுக்கும் செல்வாக்கிற்கும் தன்னை அடிமைப்படுத்தாதபடி, அதனால தன்னுடைய விசுவாசம் அதில் இருந்து விடாதபடி அந்த மனிதன் தெளிவடைந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இந்த இடத்துல பேதுரு அவர்களுக்கு பயப்படுகிறார். ஏன் இப்படியாக அவர் பயப்பட்டார் என்று சொல்லி தெரியவில்லை. ஏனென்றால் ஒருவேளை இந்த யாக்கோபின் இடத்திலிருந்து வந்த யூதர்கள் விசுவாசத்துல அவர்களே இந்த எருசலேம் திருச்சபையில ஒருவேளை பெரியவர்களாக இருந்திருக்க முடியும். அப்படி பெரியவர்களாக இருக்கும் பொழுது அங்கே யூதர்கள் பின்பற்றின அந்த பாரம்பரியத்தை, அந்த பழக்கத்தை ஒருவேளை பேதுரு பின்பற்றவில்லை என்பதனாலே தன்னுடைய செல்வாக்கு இழந்து விடுமோ என்கின்ற பயம் ஒருவேளை அவரை ஆட்டி படைத்திருக்கும். மனித பயம் அது தேவனுக்கு விரோதமான பகைதான். அது மனிதனை பயப்படுவோமே, ஆனால் நிச்சயமாக நானும் நீங்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாது. ஆகவேதான் நீதிமொழிகள்ல 29வது அதிகாரத்தின் 25வது வசனம், நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? The fear of others or a desire for their approval can make even great men of God fall in hypocrisy. ஒருவேளை மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ, மற்றவர்களை அவர்களை அதிகமாக ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லி, அவர்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி ஒருவேளை வாழ ஆரம்பிப்பேனே, ஆனால் அது என்னை மாய்மாலத்திற்கு நேராக கொண்டு செல்லும் என்பதை தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பவுல் மிக தெளிவாக அவர் கூறுகிறார், நீங்கள் மாய்மாலமானவர்கள் என்று சொல்லி. a believer cannot have a double standard. ஒரு விசுவாசி இரு வழிகளிலே அவன் நடக்க முடியாது. ஆகவேதான் 14வது வசனத்தில் கூறுகிறார், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறையாக நடவாமல் புறஜாதியார் முறையாக நடந்து கொண்டிருக்க. என்ன செய்தார்? புறஜாதிகளோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணுகிறார். ஒருவேளை அது யூத மார்க்கத்திற்கு, யூத முறைமைக்கு புறம்பானது. ஆனால் அவர் நடந்தது எப்படி? யூதர் முறைக்கு புறம்பாக. அதுதான் இங்க கூறுகிறார். யூதனாயிருக்கிற நீர்
யூதர் முறையாக நடாமல் புறஜாதியார் முறையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வார்த்தைக்கும் அங்கே முரண்பாடு. நான் வாழ்வது ஒரு 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 வாழ்க்கை, ஆனால் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு எதிர்பார்ப்பு. இது எப்படி சாத்தியமாகும்? அதைதான் அவர் அங்கே கூறுகிறார். எப்படி நீர் கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஒருவேளை இந்த பகுதி மிக மிக அழகான ஒரு பகுதி. அதாவது விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்கின்ற அந்த பெரிய சித்தாந்தத்தை போதிக்கின்ற ஒரு அருமையான ஒரு பகுதி, த டாக்ட்ரின் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். ஒருவேளை அதை குறித்து ஒரு நீண்ட வேத பாடத்தை நாம் எடுக்க முடியும். ஆனால் சுருக்கமாக இந்த பகுதியிலே நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். யூதர் 15வது வசனத்துல யூதரில் பிறந்த பாவிகளாயிராமல், ஏன்னா அவருடைய நம்பிக்கை யூதர்கள் தேவனால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆகவே அப்படி பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதர்களாய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுக்கி கிறிஸ்து இயேசு மேல் விசுவாசிகளானோம். இவர்களும் யூத மார்க்கத்தின் நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டதினாலே அவர்கள் விசுவாசிகளானார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே என்கின்ற அந்த சத்தியத்தை அங்கே கூறுகிறார். அப்போ இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அந்த பகுதி முழுவதுமாக அவர் எழுதுகிறார். அப்போ இந்த இந்த புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை 3 புத்தகங்களில, நிருபங்களில அது மிக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம், இன்னொன்று கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம், இன்னொன்று எபிரேயர் நிருபம். இந்த 3 நிருபங்களிலும் விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1:17 ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அது ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆபகூக் 2:4 தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அதே நேரத்துல கலாத்தியர் 3:11 எபிரேயர் 10:38 இந்த 2 வசனங்களிலும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ வாட் இஸ் திஸ் ஜஸ்டிஃபிகேஷன்? இந்த நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானாக்கப்படுதல் என்பது என்ன என்று சொன்னா, விசுவாசிக்கிற பாவியாகிய ஒருவனை அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்று பிரகடனம் பண்ணுகின்ற கடவுளின் செயல்தான் நீதிமானாக்கப்படுதல். திரும்ப சொல்றேன், விசுவாசிக்கின்ற பாவியாகி ஒருவனை அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமான் என்று பிரகடனம் பண்ணுகின்ற கடவுளின் செயலே. Justification is the act of God whereby he declares the believing sinner righteous in Jesus Christ. Justification is the act of God whereby he declares the believing sinner righteous in Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த மனிதன் நீதிமான் என்று தேவன் ஒரு பிரகடனம் செய்கிறார். அப்போ what is this justification? ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, justification is an act and not a process. நீதிமானாக்கப்படுதல் என்பது அது ஒரு செயல், அது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு காரியம் அல்ல. whereas sanctification is a process. பரிசுத்தமாகுதல் என்பது அது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒன்று. ஆனால் நீதிமானாக்கப்படுதல் என்பது it's once for all happening
ஒரே முறையாக நடைபெறுகிற ஒரு காரியம் நீதிமானாக்கப்படுதல். இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் விசுவாசத்துல இது மிக முக்கியம். இதை நாம் தெளிவாக நம்முடைய உள்ளத்துல தெளிவடையவில்லை என்று சொன்னால் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதை நான் கூறுவதற்கு வசனத்தை கூற ஆசைப்படுகிறேன். ரோமர் 5:1. ரோமர் 5:1 அங்க என்ன வாசிக்கிறோம்? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இந்த வார்த்தை மிக முக்கியம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே, என்றென்றைக்குமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியாலே. ஆங்கிலத்துல therefore having been justified, which means once for all justified. once for all justified. புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே என்ன நடைபெறுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். we are at peace with God. அது சமாதானமும் நீதிமானாக்கப்படுதலும் விசுவாசத்தினாலே கிடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒப்புரவாகும் பொழுது உடனடியாக நடைபெறுகிற ஒரு பரிவர்த்தனை. இட் இஸ் அன் இன்ஸ்டன்ட் அண்ட் இம்மீடியட் டிரான்சாக்ஷன் பிட்வீன் மேன் அண்ட் பிட்வீன் த பிலீவிங் சின்னர் அண்ட் காட். மறந்துடக்கூடாது. என்றைக்கு நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுது தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, நீதிமான்களாக்கப்படுவோம் என்று அல்ல, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். So therefore it is an act. அது ஒரு செயல், அது ஒரு ப்ராசஸ் கிடையாது. அது தொடர்ந்து நடைபெற வேண்டிய காரியம் இல்லை. இரண்டாவது, ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் an act of God. அது தேவனுடைய செயல், not the result of man's character or works. மனிதனுடைய சுபாவத்தினாலேயோ மனிதனுடைய கிரியைகளினாலேயோ அவன் நீதிமானாக்கப்படுவதில்லை. அது தேவனுடைய செயல். இதற்கு வசனம் உண்டா? ரோமர் 8:33. ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் மீது யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். இட் இஸ் காட் who justifies. மனிதன் அல்ல, மனிதன் அல்ல, மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அல்ல, மனிதனுடைய கற்பனைகள் அல்ல, மனிதனுடைய போதனைகள் அல்ல, மனிதனுடைய கட்டளைகள் அல்ல. தேவன் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறார். இதே ரோமர் 8வது அதிகாரத்தின் 29வது வசனத்துல வாசிக்கிறோமே, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். கவனிங்க, எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். They made him right. He made them righteous, justified. He has done. It is done deal. ஆண்டவர் அந்த மனிதனை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அப்படியானால் justification is an act. Justification is an act of God. And thirdly, justification is God declaring the believing sinner righteous. இப்படி ஒரு பாவியாகிய ஒரு மனிதனை அவன் நீதிமான் என்று பிரகடனம் செய்கிறவர் கர்த்தர். ஏனென்றால் மனிதன் பாவத்தினாலே இருக்கும் பொழுது அவன் குற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த குற்ற உணர்வோடு கூட தேவனுக்கு முன்பாக அவன் வரும் பொழுது அவன் குற்றமற்றவன் என்று அந்த பிரகடனம் செய்கிறவர் கர்த்தர். கொலோசியர்ல பவுல் அதை தெளிவாக எழுதுகிறார். கொலோசியர் 1வது அதிகாரத்தின் 21வது வசனத்துல, முன்னே தூரமாயும் துர்க்கிரைகளினாலே மனதுல சத்துருக்களுமாய் இருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு தம்முடைய சொந்த மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்மை அவரோடே ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி, குற்றமற்றவர்களாக நீதிமான் என்கின்ற அந்த 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 ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். Not only that, in justification, God justifies the sinners and not good people. நல்லவர்களை நீதிமான்களாக்குவதல்ல தேவனுடைய நோக்கம், பாவிகளை நீதிமான்களாக்குவதுதான் அவருடைய நோக்கம். வசனம் உண்டாதற்கு ரோமர் 4:5. ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனாலே அவருடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும்.
மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் இடத்தில். பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் கர்த்தர். ஒருவேளை இந்த இந்த வேத ஆராய்ச்சி வகுப்புல பங்கு பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் நீதிமான்கள். நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக பணிய வேண்டும், தேவனுக்கு முன்பாக நன்றி செலுத்த வேண்டும். தேவன் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். பாவியாகி என்னை அவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அவரிடத்திலே நான் விசுவாசம் செய்வதனால, நான் கிரியை செய்வதனால அல்ல. ஒருவன் கிரியை செய்யாமல், எந்த ஒரு வெளிப்படையான எந்த ஒரு சடங்கோ எந்த கிரியையோ செய்யாமல் நான் அவரிடத்துல விசுவாசிக்கிறேனே, அப்படிப்பட்ட பாவியாகி என்னை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் நான் விசுவாசம் வைக்கிறதுனாலே என்னுடைய விசுவாசமே எனக்கு நீதியாக எண்ணப்படும். What a beautiful statement of God. What a true statement. What a state to which God has elevated us. நாம் பாவிகளாய் இருக்கிற நம்மை தேவன் நீதிமானாக மாற்றுகின்றார். இது சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். கிரியைகளினாலே, நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலேயோ, இல்லையென்றால் வெளியரங்கமான ஒரு சில சடங்குகளை செய்வதனாலேயோ, இல்லையென்றால் ஒரு சில வரங்களை பெற்றுக் கொள்வதனாலே அல்ல நான் நீதிமானாக்கப்படுகிறேன். வேதத்துல தெளிவாக இந்த பகுதி நாம் அதை தான் கற்றுத்தருகிறது. தேவன் நம்மை நீதிமான் ஆக்குகிறவர். அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். நாம் குற்றமற்றவர்கள் என்று பிரகடனம் செய்கிறார். He declares that you and I are justified and righteous in Christ. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இவ்வளவு நேரம் இல்லாதனால நான் அந்த 19 21 வசனம் வரைக்குமான அந்த பகுதியை முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஜாஷ்வா எப்படி முடிக்க முடியுமா? அது கொஞ்சம் எலாபரேட் ஆகும். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டி இருக்கும். Is it okay? No problem. Carry on. I just finished off quick. So இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட இந்த நிலைமையில 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்குமாக என்ன வாசிக்கிறோம்? தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அழகாக அந்த பகுதி அவர் முடிக்கின்றார். இதுல நாம் படிக்க வேண்டிய காரியம், a believer is justified by living for God. ஒரு விசுவாசி ஆண்டவருக்காக வாழ்வதினாலே அவன் நீதிமானாக மாறுகிறான். நீதிமானா இருக்கிறபடியினாலே அவன் தேவனுக்காக அவன் வாழ முடியும். தன்னுடைய நிலைமை, அவன் நீதிமான் என்கின்ற அந்த நிலைமையை அவன் உணரும் பொழுது அவன் தேவனுக்காக தான் வாழ முடியும். இதை 4 விதத்திலே பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஒன்று, a believer lives for God by dying to the law. A believer lives for God by dying to the law. நியாயப்பிரமாணத்திற்கு மரிப்பதினால ஒரு விசுவாசி தேவனுக்காக பிரியமுள்ளவனாய் வாழ முடியும். 19வது வசனத்துல அதைத்தான் வாசிக்கிறோம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்த ஒரு நிலைமை. நியாயப்பிரமாணம் என்னை பாவி என்று காண்பிக்கிறது. நான் தண்டனைக்கு உட்பட்டவன் என்று சொல்லி எனக்கு போதிக்கிறது. நான் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவன் என்று போதிக்கிறது. நான் தேவனுக்கு முன்பாக குற்றவாளி என்று சொல்லி என்னை காண்பிக்கிறது. நான் தேவனால் தண்டனைப்படுத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவன் என்று இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு காண்பிக்கிறது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு விடுதலையை தருவதில்லை. ஆகவே நான் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து விட்டேன் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். யூத மார்க்கத்துல வைராக்கியமாக இருந்த இந்த மனிதன் தான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவன் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் கூறுவதை நாம் பார்க்கிறோம். A man who wants to live truly for God must die for the externals. வெளிப்பிரகாரமான சடங்குகளுக்கு ஒரு மனிதன் மரித்திருக்கும் பொழுது மாத்திரமே அவன் கர்த்தருக்காக வாழ முடியும். இரண்டாவது, a believer lives for God by being crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இது அருமையான ஒரு வார்த்தை. இது ஒவ்வொரு விசுவாசியும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த அந்த நாளிலே இது நடைபெற்றது. ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய பதிலாளாக மரித்தார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது, என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரோ அன்றைக்கே நானும் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அது எப்பொழுது உண்மையாகிறது?
என்று நான் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறேனோ அன்று இது உண்மையாகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்கின்ற உணர்வு, ஐ ரியலைஸ் that I have been crucified with Christ. கேள்வி என்ன? அந்த உணர்வு நம்மிலே உண்டா? நான் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படியானால் ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். அவருடைய மரணத்திலும் அந்த சிலுவையிலும் என்னை நான் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதோ அது ஒரு வெற்றி சின்னம் என்று சொல்லியோ, இல்லை என்றால் அலங்கார சின்னம் என்றோ அல்ல. அந்த சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நானும் அறையப்பட்டவன் என்று சொல்லி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அந்த 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 சிலுவையில பாவத்திற்குரிய தண்டனையை நான் அவரோடு கூட பெற்றுவிட்டேன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சிலுவையில அவரோடு கூட நான் அறையப்பட்டேன் என்பதனுடைய அர்த்தம். சிலுவையில அவரோடு கூட அவருடைய பதிலாளாக, எனக்கு பதிலாக என்னுடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சிலுவையில மரித்த பொழுது அவரோடு கூட நானும் அடையாளம் கண்டு கொண்டவனாக அவரோடு அந்த பாடு மரணத்துல, அந்த சிலுவை மரணத்துல நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, a believer lives for God by allowing Christ to live his life through his body. என்னுடைய சரீரத்துல கிறிஸ்துவானவர் வாழ்கிறார் என்ற உணர்வு நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு என்னை ஊக்குவிக்க வேண்டும். ஒன்று, நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்க வேண்டும். இரண்டு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவள் என்ற உணர்வு எனக்கு அவசியம். மூன்றாவது, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம், அது மிக முக்கியம். அநேக நேரங்களில இதை நாம் மறந்து விடுகிறோம். கிறிஸ்துவானவர் எனக்குள் வசிக்கின்றார், எனக்குள் அவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாசஸ்தலமாக என்னை கொண்டார், எனக்குள்ளாக அவர் ஜீவிக்கின்றார் என்று சொன்னால் என் மூலமாக கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்று உலகம் என்னை காணும் பொழுது என்னிலே கிறிஸ்துவை காண வேண்டும். அதைதான் இங்கே கூறுகிறார். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாழ்க்கை அனுபவம் நமக்கு அவசியம். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் தவற விட்டு விடுகிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படி என்றால் என்னுடைய சுயம் என்னை ஆள முடியாது. நான் என்கின்ற அந்த சுயம் என்னிலே தன் ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. அர்த்தம் என்ன? சுயம் தன்னுடைய சிங்காசனத்தை இழந்தே ஆக வேண்டும். ஆண்டவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய உள்ளத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து அவர் வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கை என் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய சாயல் என்னிலே வெளிப்பட வேண்டும். என்னை காண்கிறவர்கள் என்னிலே ஆண்டவருடைய சாயலை காண வேண்டும். எப்பொழுது இது சாத்தியம்? ஆவியானவர் என்னை ஆட்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக நான் முழுவதுமாக கொண்டு வரப்பட்டவளாக அவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் எனக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது கிறிஸ்துவானவர் மகிமைப்படுவார். நான் அவருக்காக வாழ முடியும். The believer is to be so merged into Christ that it is as though Christ is walking upon the earth in his body. நான் கிறிஸ்துவோடு கூட எந்த அளவிற்கு நான் இணைந்திருக்கிறேனோ, as if Christ is walking along with me. நான் நடந்து செல்லும் பொழுது என்னிலே கிறிஸ்துவானவர் என்னிலே நடந்து செல்லுகின்ற ஒரு அனுபவம், கிறிஸ்துவை என்னிலே மற்றவர்கள் காண்கின்ற ஒரு அனுபவம். அருமையான விசுவாசியே, இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கின்ற இந்த 3 வார்த்தைகள் இருக்கிறது, இந்த 3 சொற்றொடர்கள் இருக்கிறது அல்லவா? அது நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இனி நான் அல்ல ஆண்டவரே, நீரே என்னில் பிழைத்திருக்க வேண்டும். இது ஒரு கிறிஸ்தவனுடைய வாஞ்சையாக மாற வேண்டும். ஒரு விசுவாசியினுடைய விருப்பமாக இது மாற வேண்டும். நான் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, நீர் என்னிலே வாழ வேண்டும், உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி என்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். That means I receive the strength and the nourishment from the Spirit of God. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பலத்தையும் போஷாக்கையும் ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். அவர் எனக்குள்ளாக வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கை என்னிலே பிரதிபலிக்க வேண்டும்.
இதை ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக நான்காவதாக, believer lives for God by trusting the grace of God. ஆண்டவருடைய கிருபையை நம்பி, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது அவன் தேவனுக்காக வாழ முடியும். 21வது வசனத்தை அவர் அவ்விதமாகத்தான் முடிக்கிறார். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். வாரன் மியர்ஸ்பி இதை குறித்து கூறும்பொழுது அவர் கூறுகிறார், to go back to the law means to set aside the grace of God. வெளிப்பிரகாரமான தவறான போதனைகளுக்கு, நியாயப்பிரமாணத்திற்கு என்னை நான் அர்ப்பணிப்பேனே, ஆனால் கிருபையை விட்டு நான் விலகி சொல்கிறேன். law says do, நியாயப்பிரமாணம் சொல்கிறது இதை செய் என்று சொல்லி, கிருபை சொல்கிறதா செய்தாயிற்று. grace says it is done. அதை தான் ஆண்டவர் சிலுவையில it is finished என்று சொல்லி முடித்தார். அப்படியானால் இந்த கிருபை நம்மளை விருதாவாய் போய்விடக்கூடாது. இந்த கிருபை விருதாவாய் போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இந்த கிருபையானது தகுதியற்ற எனக்கு ஆண்டவர் தந்த மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த கிருபையை நான் எழுந்து விடாதபடி அந்த கிருபையிலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரிடத்துல நாம் கேட்போம். ஒருவேளை இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளித்ததை நாம் முடிப்போம். முதல் கேள்வி, have I been saved by the grace of God? ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இந்த வேளையில அதற்கான பதிலை நாம் சொல்லியாக வேண்டும். ஆண்டவருடைய கிருபை இன்றும் இலவசமாக இருக்கிறது. பாவத்திலே மரித்து குற்ற உணர்வோடு கூட தகுதியற்ற எனக்கு ஆண்டவருடைய கிருபை இன்றும் போதுமானதாக இருக்கிறது. இந்த கேள்வி, இந்த கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இரண்டாவது, am I trying to mix law and the grace? ஒருவேளை வெளிப்பிரகாரமான கிருபைக்கு புறம்பான ஒரு சில காரியங்களையும் கிருபையும் இணைத்து ரெண்டையும் கலப்பு செய்து அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அப்படியானால் கிருபை எனக்கு போதாது, இந்த கிருபையோடு ஏதோ ஒன்றையும் நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமேனால் அது கிறிஸ்தவம் அல்ல. மூன்றாவது, am I rejoicing in the fact that I have been justified by Christ? ஆண்டவரால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த சத்தியத்துல நான் களி கூறுகிறேனா? கிறிஸ்தவ அனுபவம் அது. நான் களி கூற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வரும் பொழுது நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான்காவது, am I walking in liberty of grace? அந்த கிருபையினாலே கிடைக்கப்பட்ட அந்த விடுதலையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அடுத்த கேள்வி, am I crucified with Christ? கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டவனா? கிறிஸ்து எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறாரா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த கேள்விக்கு ஆண்டவர் நமக்கு பதிலளிப்பாராக. இந்த பாடவேளை தேவன் ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரே, அருமையான உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட இந்த வார்த்தை 21வது நூற்றாண்டிலும் சுவாமி எங்களுக்கு அருமையாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு மகத்தான இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் எப்படி கவலையற்றிருப்போம் சுவாமி. ஆண்டவரே, கிருபையினாலே நீர் எங்களை ரட்சித்தீரே. ஆண்டவரே, அந்த கிருபை ஆண்டவரே எங்களை உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களாக்கும்படியாக நீ சித்தம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எந்த விதத்திலும் ஆண்டவரே அந்த கிருபையோடு கூட கிறிஸ்துவோடு கூட வேற எந்த ஒன்றையும் நாங்கள் கலக்காதபடி சுவாமி ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்தவர்களாக கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டோம். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம் கர்த்தாவே எங்களில ஒவ்வொரு நாளும் விலக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபை எங்களை பொறுத்த மட்டும் விருதாவாய் போய்விடாதபடி கிருபை செய்யும். தலைவணங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய நிலைமை உமக்கு தெரியும். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய தேவை உமக்கு தெரியும். ஆண்டவரே, கிருபையாக நீர் அவைகளை சந்தித்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுத்துவீராக. உலகம் இன்று எங்கள் மூலமாக உம்மை காணட்டும் சுவாமி. நீர் எங்களோடு கூட நடப்பதை ஆண்டவரே, நீர் உம்முடைய வாழ்வை எங்களுடைய வாழ்க்கை மூலமாக வாழ்வதை சமுதாயம் காணட்டும். ஆண்டவரே, நடமாடும் நிரூபங்களாக நீர் எங்களை மாற்றும். நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினாலே நீர் எங்களை நீதிமான்களாக்கின மேலான அந்த செயலிற்காக தலைவணங்கி நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு மகத்தான இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தையும் மேன்மையும் ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் அதை நினைவு கூர்ந்து உமக்கு ஏற்றவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.